நாம் தமிழர் கட்சியோட சீமான் என்ன சொல்றாரு, முத 3 மாசத்துலயே கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடன் 3 மாசத்துலயே வாங்கினா இன்னும் அந்த ஒரு ஆண்டுக்கு 1,22,000 கோடி வாங்க பினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. இப்ப இது ஒரு காமெடி சொல்லிட்டு நாங்கெல்லாம் சிரிக்கணும். சிரிச்சு போதுமா? சட்டப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியும் திறநிதி வாங்கலாம் அப்படின்னு நம்முடைய சட்டம் சொல்லுது. டிவிக்கு கோடிகள்ல திறநிதி வாங்கலையா? டிஎம்கே 500 கோடி 1000 கோடி திறநிதி வாங்கலையா? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி உங்க கட்சி தலைவர் முதுகலம் பெற்ற திருமாவளவன் நான் தமிழ் தேசிய மாநாடு நடத்த போறேன், உறவுகளே திறநிதி கொடுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எடுத்து காட்டவா? யாரு தமிழ் தேசிய மாநாடு நடத்துறது? அங்க தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை போய் கட்டி பிடிச்சு ஓசியில சோறு தின்னுட்டு வந்த திருமாவளவன், முதுகலம் பெற்ற திருமாவளவன் தமிழ் தேசிய மாநாடு நடத்த போறேன், அதுக்கு திறநிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பல வீடியோக்களை பார்க்க முடியும். லட்சமா விசிகா கட்சிக்காரங்களை ஏமாத்தி திறநிதி வாங்கின திருமாவளவன் அவர்களுடைய வீடியோ எக்கச்சக்கமா என்னால காட்ட முடியும். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க வன்னியரசு அவர்களே? பதில் சொல்லுங்க. டிவிகே கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி RSSோட கைகூலி விஜய் அவர்கள் சொன்னவரு, ஸ்டாலின் தான் இந்தியாவிலே சிறந்த தலைவர்னு சொன்னவரு யாரு? முதுகலம் பெற்ற திருமாவளவன். இப்ப அதே முதுகலம் பெற்ற திருமாவளவன் வந்து விஜய் தான் சிறந்த தலைவர்னு சொல்றாரு. பொட்டி அங்க கொடுத்தா அங்க சப்போர்ட் பண்ணி பேசுறது, பொட்டி இங்க கொடுத்தா இங்க சப்போர்ட் பண்ணி பேசுறது. வன்னியரசு அவர்களுக்கும் உங்களுக்கும் முதுகெலும்பு இல்லை. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, டிவிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓடுகாலி விஜய் 41 பேரை கொலை பண்ணிட்டு ஓடி போன ஓடுகாலி விஜய் அப்படின்னு ஒரு டிவி நிகழ்ச்சியில லைவ்ல உட்கார்ந்து சொன்னவரு இந்த வன்னியரசு. இன்னைக்கு இதே வன்னியரசு டிவிக்கு முட்டு கொடுத்து பேசுறாரு. ஏன்? கொடுத்த சோபா, கொடுத்த பதவி, அவ்வளவுதான். சீமான் அண்ணா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இப்ப ஏன் தேவையில்லாம 1,22,000 கோடி கடன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய கடன் குறையாது, கூடிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துலயும் முன்னேறாது, கடன் சுமை தான் அதிகமாயிட்டே போகும், அரசாங்கம் வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்கும் வருவாய் எல்லாத்தையும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அப்ப சீமானண்ணாவுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வருமானத்தை பெருக்கிறதுக்கு, தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன பிளான் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா போய் நிதியமைச்சர் கிட்ட கேளுங்க, முதலமைச்சர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு இந்த திரள் நிதி, அந்த நிதி, இந்த நிதினா எங்களுக்கு கேவலமா கேட்க தெரியும், அமைச்சர்னு கூட பார்க்க மாட்டோம்.